கதை ஆரம்பிக்கிறது ஜேசன் ஃபோன்னு ஒரு ஆளு தன் பழைய வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஏன் 12 வருஷத்துக்கு முன்னாடி சிஐஏயோட பிளாக்பிரையர் காரியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனால. அப்புறம் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டாரு. ஒரு காலத்துல சிஐஏல ரொம்ப சீக்ரெட் மிஷன்ல இருந்தாரு. ட்ரெட்ஸ்டோன்னு பேர். அவருக்கு ஞாபகம் இல்ல. இப்ப தெருவுல பணத்துக்காக போராடிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப துன்பம். குற்ற உணர்ச்சி விட மாட்டேங்குது. அதே நேரம் ரெய்கியாவிக் ஸ்லாந்துல நிக்கி பார்சன்ஸ் இன்னொரு முன்னாள் ட்ரெட்ஸ்டோன் ஆள் சிஐஏ சர்வர்களை ஹேக் பண்றாங்க. ரொம்ப ரகசியமான ஃபைல்களை எடுக்க. ட்ரெட்ஸ்டோன் ஃபைலை திறந்து பார்த்தா வெடிச்சு தெரிக்கும் சமாச்சாரம். ரிச்சர்ட் வெப் ஜேசன் அப்பா சிஐஏல இருக்காரு. ஆனா நிக்கியோட ஹேக்கிங் கிடைச்சு போச்சு. சிஐஏ சைபர் எக்ஸ்பர்ட் ஹீதர் லீ உடனே பிடிச்சிட்டாங்க. ட்ரேக்கிங் வைரஸ் அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீதர் நிக்கி இருக்கிற இடத்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. எல்லாமே இருட்டுல மூழ்கிடுச்சு. நிக்கி இன்னும் முடிச்சிடல. அவள் முக்கியமான ஃபைல்களை பிடிச்சு ஃபிளாஷ் டிரைவ்ல போட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஓட்டி போயிட்டா. சிஐஏ ஆபீஸ்ல ஹீதர் டைரக்டர் ராபர்ட் டூவையும் அமெரிக்க தேசிய உளவுத்துறை தலைவர் எட்வின் ரசல்லையும் கூட ஒரு டென்ஷன் நிறைஞ்ச மீட்டிங்ல உட்கார்ந்திருந்தா. எல்லாரும் நிக்கி மேலேயே கவனமா இருந்தாங்க. அந்த ஹேக்கர் வருஷத்திலேயே மிகப்பெரிய சாதனை பண்ணி ஜேசனை காப்பாத்திட்டா. ராபர்ட்டும் எட்வினும் உடனே ஒத்துக்கிட்டாங்க நிக்கிய பிடிக்கணும்னு. ஹீதர் நிக்கியோட கிறுக்குகளை எல்லாரையும் விட நல்லா தெரிஞ்சவங்க. உடனே நான் இந்த ஆபரேஷனை லீட் பண்றேன்னு சொல்லி இந்த தடவை நிக்கியை ஏமாத்திடுவேன்னு நம்பிக்கையா இருந்தா. அதே நேரம் ஜேசன் மற்றொரு கொடூரமான அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ல இருந்தான். அவன் சிறப்பா பண்ற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா கூட்டத்துல நிக்கிய பார்த்ததும் அவன் கவனம் மாறிடுச்சு. ரெக்கார்ட் டைம்ல ஃபைட்டை முடிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூம் நோக்கி போனான். அங்க நிக்கியோட மெசேஜ் இருந்துச்சு. டவுன் ஸ்கொயர்ல சந்திக்கலாம். போராட்டக்காரங்க உன் கவர். ஜேசனுக்கு பல்ஸ் வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் போராட்டத்துக்கு போனான். நிக்கியை தேடி கூட்டத்தை ஸ்கேன் பண்ணினான். ஆனா அவன் சமீபமா போன உடனே அங்க சத்தம் இல்லாம இருக்கல. ஹெதர் கூட்டம் நிக்கிய பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க. அவள் மட்டும் இல்ல. ராபர்ட் ஒரு டெட்லி ஏஜென்ட் அனுப்பியிருந்தான். யாரையும் எளிதா கிள்ளி விடறதுக்கு ட்ரெயின் பண்ண ஒருத்தன். கொஞ்ச நேரத்துல ஜேசன் கூட்டத்தை தாண்டி போய் நிக்கிய கிட்ட போய் சேர்ந்தான். அவள் ஒரு பேப்பர் போட்டா. அவள் சிஐஏ சிஸ்டத்தை ஹேக் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஜேசன் அப்பா தான் ட்ரெட்ஸ்டோன் ஆபரேஷனை ஆரம்பிச்ச டீம்ல இருந்தானு. ஆனா சிஐஏ வந்துட்டாங்க. சோ ஜேசன் வேகமா நிக்கிய கிட்ட சொன்னான் பிரிஞ்சுவோன்னு. ஜேசன் ஏஜென்ட்ஸை பிடிச்சு ஒரு பேர் பிளான் பண்ணான். ஸ்ட்ரீட்ல தீ வச்சுட்டு ட்ரெயின்ல ஏறினான். ஏஜென்ட்ஸ் பின் தொடர்ந்தாங்க. அவங்கள அடிச்சு ஒருத்தன் வந்தான். ரிஸ்க் ரொம்ப அதிகமா போச்சு. ஜேசன் போலீஸ் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு நிக்கியை எடுத்துட்டு ஓட்டினான். அந்த ஏஜென்ட் பின்னாடியே வந்தான். ஹெதர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணினா. மொலோட்டோவ் காக்டைல் எல்லாம் பறந்துட்டு இருந்த கூட்டத்துல அவங்களை பிடிச்சு ஓட்டினான். ஆனா கண்ட்ரோல் லூஸ் ஆயிடுச்சு. கட்டிடத்துல மோதிடுச்சு. அப்புறம் ஹெதர் புது ஆர்டர் கொடுத்தா கூரையில ஏறி ஷாட் விடுன்னு. அப்படியே விட்டான் அவன். அவன் ஷாட்ல ஜேசன் நிக்கி 2 பேரும் பைக்ல இருந்து பறந்து விழுந்தாங்க. ஜேசன் அவளை காப்பாத்த முயற்சி பண்ணான். ஆனா அந்த ஏஜென்ட் நிக்கியை சுட்டுட்டான். அவன் கையிலேயே இறந்து போயிட்டா. ஆனா இறக்குறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட ஒரு சாவி கொடுத்தா. அவளோட தியாகத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஜேசன் அந்த சாவியை புடிச்சுக்கிட்டான். அடுத்த நாள் நிக்கி சொன்ன லாக்கருக்கு போனான். உள்ள ஒரு ஃபிளாஷ் டிரைவ் ஒரு நோட்புக்கும் இருந்துச்சு. அதுல நிக்கி பண்ண ஆராய்ச்சி விவரங்கள் எல்லாம் இருந்துச்சு. நோட்புக்கை புரட்டி பார்த்தா ஒரு கோட் ஜெர்மனி பெர்லினுக்கு ஒரு முகவரி. அதுக்கிடையில ராபர்ட் ஆரோன் கோரேட்ட ஒரு ஃபேன்சி ஹோட்டல்ல சந்திச்சான். டீல் பண்ண முயற்சி பண்ணான். ஆரோன் டீப் ட்ரீம்னு ஒரு கம்பெனியோட ஹெட். உலகம் முழுக்க போன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்றவன். ராபர்ட் சிஐஏவோட பிளான் சொன்னான். ஐரன் ஹேண்ட்னு. டீப் ட்ரீம் யூசர்ஸ் விவரம் வேணும்னு கேட்டான். சிஐஏ ஸ்பை பண்ணணும்னு. ஆனா ஆரோன் ஒத்துக்கல. உங்க சீக்யூரிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னான் என் நிறுவனத்தையே நான் ரிஸ்க் பண்ண போறதில்லை. அப்படியே அவன் வெளியே போயிட்டான். ராபர்ட் ரொம்ப கடுப்பா இருந்தான். அடுத்த நாள் டேமேஜ் ஆரம்பிச்சிடுச்சு. லீகல் அதிகாரிகள் ஆரானோட வீட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வயலேஷன் பத்தி விசாரிச்சாங்க. ஆரானுக்கு யாரு பின்னாடி இருக்குன்னு தெரியும் ராபர்ட். இப்ப அவனுக்கு ஒரு பிளான் இருக்கு. அவன் சிஐஏயோட மிக மிக ரகசியங்களை ஐரன் ஹேண்ட் உள்ளிட்ட எல்லாத்தையும் லாஸ் வேகாஸ்ல ஒரு ஸ்பீச்ல சொல்ல போறான். அதே சமயம் ஜேசன் நிக்கியோட சீக்ரெட் கோட்ல இருந்து கிடைச்ச தகவல்களை ஃபாலோ பண்றான். அது அவனை நேரடியா கிறிஸ்டியன் டிசாவுக்கு கூட்டிட்டு போச்சு. ஹேக்கர் குரூப் லீடர் நிக்கி வேலை பார்த்தவன். ஜேசன் நேரம் வீணாக்கல. நிக்கியோட ஃபிளாஷ் டிரைவ்ல இருக்க ஃபைல்களை ஓபன் பண்ணி பார்த்தான். ஷோமி கேட்டா ஆனா கிறிஸ்டியன் எச்சரிச்சான். ஹெதர் வைரஸ் அதுல இருக்கு. சிஐஏ நம்மளை ட்ராக் பண்ணும். சரியா? அப்போ ஹெதர் அலர்ட் வந்துருச்சு. சிஐஏ ஜேசனை அரெஸ்ட் பண்ண பெர்லினுக்கு வந்துட்டாங்க. கிறிஸ்டியன் அமெரிக்க மக்களிடம் எல்லாத்தையும் சொல்ல ஜேசனை கேட்டான். சிஐஏவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு. ஆனா ஜேசனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரொம்ப ரிஸ்க்னு.
அந்த டிரைவ்ல ரொம்ப ரகசியமான விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு ஜேசன் ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாரு. அவர் அப்பா பத்தின தனிப்பட்ட ஃபைல்களை கண்டுபிடிச்சாரு. அவர் ட்ரெட்ஸ்டோன்ல சேர முன்னாடியே ஒரு வெடிகுண்டு வெடிச்சு அவர் அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த நினைப்புகள் அவரை ரொம்ப பாதிச்சது. ஆனா இப்போ அதுல அவர் கவனம் வைக்க முடியல. கிறிஸ்டியன் பின்வாங்கல. அவர் அந்த ஃபிளாஷ் டிரைவை பறிக்க நடந்தாரு. ஜேசன் போராடி கிறிஸ்டியனை மயக்கி விட்டாரு. ஜேசன் திரும்ப லேப்டாப்ல ஃபைல்களை செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போதான் ஹீதர் அதுல ஹேக் பண்ணி அதை டவுன் பண்ணிட்டாங்க. அவர் ரொபர்ட்ட கிட்ட சீக்கிரமா சொன்னாங்க ஜேசன் சாட் பண்ண எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு. ரொபர்ட் CIA டீம் வர்றதுக்கு நேரம் காலம் வாங்கி ஜேசனை ஃபோன் பண்ணி பேசினாரு. ஹீதர் சத்தம் போடாம ஜேசன் கிட்ட சொன்னாங்க CIA டீம் இன்னும் 2 நிமிஷத்துல வரப்போகுதுன்னு. ஜேசன் உடனே ஓடிட்டாரு, அவங்க பிடிக்க முடியாத மாதிரி. பிறகு ரொபர்ட் எட்வின் ஹீதர் ஆபரேஷன் பத்தி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹீதர் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஜேசனை கொல்லாதீங்கன்னு. அவரை திரும்ப நம்ம பக்கம் இழுக்க எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு. எட்வின் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு. ஆனா ரொபர்ட் சரியா? அவனுக்கு தெரியும் எட்வினோட உயர் பதவிக்கு முன்னாடி அவனால வாக்குவாதம் பண்ண முடியாதுன்னு. அடுத்த நாள் ஜேசன் அவன் அப்பாவுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு தேடி அலைஞ்சான். த்ரெட்ஸ்டோன்ல அவன் அப்பா என்ன பண்ணாருன்னு. மால்கம் ஸ்மித் மைனஸ் ஒரு பழைய த்ரெட்ஸ்டோன் ஏஜென்ட் மைனஸ் அவன் அப்பா இறந்த பிறகு அவனை பாதுகாத்தவன். ஜேசன் அவன்கிட்ட ஒரு மீட்டிங் செட் பண்ணினான். அப்புறம் ஒரு டெரஸ்ல போய் எங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தான். சந்தேகமான ஒரு மினி பஸ் அங்கே இருந்துச்சு. ஒருவேளை CIA கண்காணிப்பு வண்டின்னு. அதே சமயம் ஹீதர் மைனஸ் அந்த ரகசிய தகவல் கொடுப்பவங்க மைனஸ் அவங்க டீம் மால்கமை கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் குடும்பத்தை பயன்படுத்தி ஜேசனோட கடந்த காலத்தை பத்தி எதுவும் சொல்லாம இருக்க வைச்சாங்க. சரி, அந்த ரகசிய தகவல் கொடுப்பவங்க ஹீதர் அவங்க டீம் காரில இருந்து இறங்கி கண்காணிப்ப ஆரம்பிக்க போறாங்க. ஆனா அந்த ரகசிய தகவல் கொடுப்பவனுக்கு வேற பிளான் இருந்துச்சு. ஹீதர் கொடுத்த டிராக்கிங் டிவைஸை சத்தம் இல்லாம எடுத்து போட்டுட்டான். ஹீதருக்கு தெரியாம அவங்க டீமை முழுசா அழிச்சிட்டான். இது எல்லாமே ராபர்ட் பண்ணின பிளான். ஹீதர் ஜேசன் இடையில் பிளவு விழ வைக்க, அவனை அழிக்கிறத பத்தி ஹீதர் மறுபரிசீலனை பண்ணணும்னு நினைக்க. கண்காணிப்பு வண்டில ஹீதர் அவங்க டீமை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணா. ஆனா எங்கேயும் இல்லை. சந்தேகம் வளர்ந்தது. சாமான்கள் ஏற்கனவே நகர்ந்துடுச்சு. ரூஃப்டாப்புக்கு போச்சு. கையில ஸ்னைப்பர் ரைபிள். ஜேசன் மால்கம் சந்திக்க போற வழியில ஒரு கட்டிடத்துல இருந்த மின்சார பாக்ஸை திறந்து பார்த்தான். கேபிள்ஸ்ல கிளம்பிச்சான். ஒரு செல்போன். பின்னுக்கு வந்தப்போ நம்பர் டயல் ஆகிருச்சு. ஆபீஸ்ல தீயணைப்பு அலாரம் அடிச்சிடுச்சு. ஐயோ குழப்பம். எல்லாரும் வெளியே ஓடுறாங்க. நெருப்புன்னு நினைச்சு. அந்த குழப்பத்துல ஜேசன் சரியா போயிட்டான். மால்கம் கூட சேர்ந்துட்டான். நிறைய பேர் இருந்ததால சாமான்கள் சரியா ஷாட் அடிக்க முடியல. ஜேசன் மால்கம்மை ரூஃப்டாப்புக்கு கூட்டிட்டு போனான். அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெட்ஸ்டோன் கனெக்ஷன். மால்கம் சரியா பேச முடியல. கேட்டுக்கிட்டே இருக்கான் ராபர்ட் சொல்றதெல்லாம். குடும்பத்தை காப்பாத்த ஜேசன் கோபப்பட்டான். மால்கம்மை அடிச்சான். ஜேசனுக்கு தெரியாது சாமான்கள் ஏற்கனவே அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு கொடூரமான அடி வாங்கிய அப்புறம் மால்கம் உடைஞ்சு போய் உண்மையை சொல்லிட்டான். ரிச்சர்ட் பயங்கரவாதிகளால கொல்லப்படல, CIA தான் அவனை அழிச்சிட்டாங்க. ரிச்சர்ட் ஜேசனை ரெட்ஸ்டோனுக்கு சேர விடாம தடுத்துட்டாரு. அதை அனுமதிக்க முடியாதுன்னு CIA நினைச்சிச்சு. அப்பா மரணத்துல பொய்யான விஷயங்களை நம்பி ஜேசன் ஆபரேஷன்ல சேர்ந்துட்டான். வெறியோடு பழிவாங்க ஆசைப்பட்டான். விடைகளுக்காக தவிச்சு அவன் அப்பாவை கொன்றது யாருன்னு கேட்டான். ஆனா மால்கம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆள் வந்துட்டான். அந்த நேரத்துல எல்லாமே தெளிவா தெரிஞ்சிச்சு. அவன் எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்ல. ஜேசன் அப்பா மரணத்துல நடந்த வெடிச்சு போற நிகழ்வில பார்த்த அதே ஆள்தான். ஞாபகங்கள் வெள்ளம் போல வந்தது. ஜேசன் உறைஞ்சு போயிட்டான். அப்புறம் ஒரு கொடூரமான சுடுதல். ஜேசனும் மால்கமும் மாடியிலிருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. ஜேசன் ஒரு கேபிளை பிடிச்சுக்கிட்டான். ஆனா மால்கமுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அவன் விழுந்து இறந்துட்டான். அந்த ஏஜென்ட் ஜேசனை முடிச்சு போட வந்தான். ஆனா அவனுக்கு ஆச்சரியம். ஜேசன் சாகல. அவன் சட்டன்னு உயிர் பிச்சு ஓடி போயிட்டான். ஏஜென்ட் கூட ஹீதரோட கோபத்தையும் அவங்க டீம் போனதாலையும் ஜேசன் எங்க இருக்கான்னு தெரியாம இருந்ததாலையும் பார்த்தாச்சு. அப்போ ஜேசன் கார் ஜன்னலை உடைச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுன்னு கட்டளையிட்டாரு. அப்புறம் அவங்க வேகமா போயிட்டாங்க. ஹீதர் அந்த ஆசாமிக்கும் ராபர்ட்டுக்கும் எதிரா பழிவாங்கணும்னு நினைச்சா. அதுக்கு நல்ல நேரம்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை சொன்னா. அவங்க போஸ்லஸ் வேகாஸுக்கு ஸ்பீச்ல ஆரானை பார்க்க போறாருன்னு சொல்லி ஜேசனுக்கு அவங்க போனை கொடுத்தா. CIA என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க சொன்னா. இன்னொரு பக்கம் ராபர்ட் லஸ் வேகாஸ்ல இறங்கிட்டாரு. அவருக்கு வேலை ஆரானை அழிக்கணும். ஆரானோட ஒரு கூட்டாளி டீப் ட்ரீம் ஹெட் CIA வார்டன் ஹேண்ட் ஆபரேஷனை வெளியில சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டாரு. ராபர்ட் ரொம்ப வேகமா செயல்படணும்னு தெரிஞ்சிச்சு. பப்ளிக்லயே பண்றதுனால ஆரானோட பிளான் எதுவும் வெளியில வராது.
சிட்டில ஹீதர் ஜேசன் வந்தத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா ஜேசன் ஏர்போர்ட்ல சிஐஏவோட டிராவல் பேனால சிக்கி போவான்னு தெரிஞ்சிச்சு. யோசிக்காம அவங்க சிஐஏல இருந்து ஜேசனோட அடையாளத்தையே அழிச்சிட்டா. டேட்டாபேஸ் பாருங்க. ஆரோன் அவன் ஸ்பீச் ரெடி ஆகும்போது இம்மிகிரேஷன்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டானான்னு உறுதி பண்ணிக்கிட்டாங்க. அனைவரும் அந்த இடத்துல ஓடிட்டு இருந்தாங்க. அந்த ஆசெட் சூட்கேஸ் கையில வச்சுக்கிட்டு ஆரோனை வெளியே கூட்டிட்டு போக ரெடி ஆயிட்டான். அதே நேரத்துல ஜேசன் ஈவென்ட் ஸ்டாஃப் மாதிரி கலந்துட்டான். லோ ப்ரொஃபைல்ல இருந்துட்டு ட்ரேக்கிங் டிவைஸ் மினி கேமராவும் ஒரு டிஸ்பிளேல இருந்து ஸ்நாச் பண்ணிட்டான். ஒரு நிமிஷத்துல ஹீதர் பாக்கெட்ல ட்ரேக்கர் வச்சுட்டு இதை ப்ராபர்ட்டுக்கு கொடுன்னு கிசுகிசுன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல ஆரோன் ஸ்பீச்ல ஏதோ சரியில்லைன்னு ஹீதர் தோணுச்சு. உடனே ஜேசனுக்கு தகவல் கொடுத்தா. அவன் அங்க ஓடி வந்து பிரச்சனை தேடிட்டான். ஆரோன் சிஐஏ ஸ்கேண்டல் வெளிப்படுத்த போற நேரத்துல ஏர் வென்ட பின்னாடி யாரோ நகர்றதை கண்டுபிடிச்சான். சட்டென்று ஸ்டேஜ் லைட் வென்டிலேஷன் பக்கம் திருப்பிட்டான். ஆசெட் ஷாட்டை தவிர்த்துட்டான். ஆரோன் கொஞ்சம் காயமாச்சு. அவலம். ஆசெட் ஓட போறப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு சுட்டு போட்டுட்டு ஓடிட்டான். அதே நேரத்துல ஜேசன் அவனை பிடிச்சிட்டான்னு ராபர்ட் தெரிஞ்சிச்சு. அவன் ஓடி போயிட்டான். ஜேசன் டிராக்கிங் டிவைஸ் ஹீதர் ராபர்ட் ஜாக்கெட்ல வச்சிருந்தானா ஜேசன் ராபர்ட் 2 எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நொடியிலேயே ராபர்ட் மேலே போறான். ஜேசன் ஒரு பாடி கார்டு 2 தூக்கி விட்டான். லிஃப்ட்ல லாக் பண்ணிட்டான். மத்தவங்க வராம சிஐஏ டைரக்டர் ஆபீஸ் போனான் ஜேசன். ரிச்சர்ட் சாவல ராபர்ட் 2 கேள்வி கேட்டான். சண்டை வெடிச்சிடுச்சு. பாடி கார்டு எமர்ஜென்சி ஸ்டெப்ஸ்ல வந்துட்டான். ஜேசன் ஒரு நொடியிலேயே அவனையும் டவுன் பண்ணிட்டான். ஹீதர் சரியா வந்துட்டா. ராபர்ட் 2 ஒரு வார்த்தை சொல்லாம கிள்ளி விட்டா. ஜேசன் திரும்பிட்டான். அந்த ஆசெட் பிடிக்கணும். அப்பா வெஞ்சன்ஸ் எடுக்கணும். ஓட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆசெட் ஸ்வாட் வண்டி திருடிட்டான். ஜேசன் பின்னாடி வந்துட்டான். ஆசெட் ஓடுறான். போலீஸ் ஓடுது. ஒரு காரோட மோதிருச்சு. டிராபிக் ஜாம். ஹை ஸ்பீட் சேஸ்ல ஜேசன்ன தப்பிச்சிட்டான். டன்னல்ல நுழைஞ்சான். ஜேசன்ன தப்பிக்கணும்னு. ஆனா ஜேசன் அப்புறமே வந்தான். 2 பேரும் பயங்கரமான போர். ஒரு நிமிஷம் ஆசெட் ஜெயிச்சிட்டான்னு தோணுச்சு. ஆனா ஜேசன் திடீர்னு திருப்பி பிடிச்சு ரிச்சர்ட் கொலை பண்ணினவனை தள்ளி விட்டான். சீசின்னு சைரன் சத்தம் கேட்ட உடனே ஓடி போயிட்டான். சில நாள்களுக்கு அப்புறம் ஆரோன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தான். ஷூட்டிங் முன்னாடி என்ன பேச போறேன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க ஒண்ணுமே பேசல. அந்த நேரத்துல ஹீதர் எட்வின் கூட சந்திச்சா. சிஐஏ நியூ ஹெட் ஆகணும்னு சொன்னா. ஆனா ஹீதர் ஒரு சதி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா. எட்வினோட நம்பிக்கையை பெற்று ஜேசனை அவங்க கைப்பாவையா மாத்தணும்னு ஆசைப்பட்டா. ராபர்ட் இருக்கிற இடத்துக்கு போனா ஜேசனை சிஐஏல சேர்க்கிறேன்னு சொன்னா. சேர்ந்து போகலன்னா ஜேசனை உயிரோட விடமாட்டேன்னு சொன்னா. எட்வின் சந்தோஷமா ஹீதருக்கு அனுமதி கொடுத்தான். படம் அமைதியான பூங்காவுல முடியுது. ஹீதர் ஜேசனை சந்திச்சு சிஐஏல சேரச் சொன்னா. ஜேசன் நினைச்சு பார்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹீதர்